பிரைஸ் த லார்ட். 1 கொரிந்தியர் 6:19. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாயிருக்கிறதென்று நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? நமது சரீரம் சாதாரணமானது அல்ல. பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்யும் ஆலயமாக இருக்கிறது. இந்த வசனம் நமது வாழ்க்கையில் என்ன பொறுப்பை தருகிறது? முதலாவது, சரீரத்தை பரிசுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். நமது உடல் தேவனுடைய ஆலயம் என்பதால் பாவம், அசுத்தம், தீய பழக்கங்கள் ஆகியவற்றிலிருந்து விலகி இருக்க வேண்டும். இரண்டாவது, நமக்கு நாம் தான் சொந்தம் என்று எண்ணாமல் இருக்க வேண்டும். நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று வசனம் சொல்கிறது. எனவே நமது வாழ்க்கை, எண்ணங்கள், செயல்கள் எல்லாம் தேவனுக்காக மட்டுமே இருக்க வேண்டும். மூன்றாவது, தேவனுக்கு மகிமை கொடுக்கும் வாழ்க்கை வாழ வேண்டும். நமது எல்லா செயல்கள் மூலமாக தேவன் மகிமைப்பட வேண்டும். நான்காவது, பரிசுத்த ஆவியின் வழிநடத்துதலை பின்பற்ற வேண்டும். நமக்குள் வாசம் செய்கிற ஆவியானவர் எதை சொல்கிறாரோ அதை மட்டும் கேட்டு நாம் நடக்க வேண்டும். ஐந்தாவது, நமது உடலை ஆரோக்கியமாக பாதுகாத்து கொள்ள வேண்டும். உடல் தேவனுடைய ஆலயமாக இருப்பதால் நாம் அந்த உடலை கவனமாக, ஆரோக்கியமாக பாதுகாக்க வேண்டும். இந்த பொறுப்புகளை நாம் உணர்ந்து செய்கிறோமா, வாழ்கிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம். Amen. Be blessed in Jesus Christ.